எகிப்தியர்களுடைய நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்று வியாழக்கிழமை ஜனவரி மாதம் 7ஆம் தேதி 2021 வருடம். இந்த நாளின் வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது புலம்பல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர் என்பதே. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இனிய காலை வணக்கங்கள். நாம் கூப்பிடும்போது அவர் நம் பக்கத்தில் இருக்கிறார். இன்றைய வேத வசன தியானத்தினுடைய தலைப்பு, அவர் நமக்கு சமீபமாகவே பக்கத்தில் இருக்கிறார் என்பதே. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த புலம்பல் புத்தகத்தில் எரேமியா தேவனுடைய ஜனங்கள் அனுபவிக்கிற சோதனைகள், நோவுகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் சொல்லுகிறவராக இருக்கிறார். அதே சமயத்தில் தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதையும் அவர் நமக்கு தெரிவிக்கிறார். நமக்கு நேரிடும் கஷ்டங்கள் நம்முடைய தெரிந்தெடுப்பின் மூலமாகவும் அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகளாலும் நமக்கு கஷ்டங்கள் வருகிறது. இந்த புலம்பல் புத்தகத்தில் பலவான்களாயிருந்த அந்நியர்களால் இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவித்த எல்லா விதமான கஷ்டங்கள், வேதனைகள் மற்றும் பலவிதமான சூழ்நிலைகளை குறித்து இந்த புத்தகத்தில் வர்ணித்து அவர் சொல்லுகிறார். ஆனாலும் இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும், கஷ்டமான சூழ்நிலைகளிலும் மத்தியிலும் கூட கர்த்தர் தம்முடைய ஜனங்களை என்றும் கைவிட மாட்டார் என்று இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தில், நாம் நம்முடைய கஷ்டமான சூழ்நிலைகள் மத்தியிலும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு சமீபமாகவே வந்து நமக்கு பக்கத்தில் நின்று பயப்படாதே என்று சொல்லி நம்மை அவர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு சமீபமாகவே இருக்கிறார். எந்த விதமான கஷ்டம், வேதனை, துன்பம் எதுவாயிருந்தாலும் நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு சமீபமாகவே அவர் வந்து நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறவராக, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக, நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராகவே நமக்கு அவர் சமீபத்தில் நின்று நமக்கு அவர் தைரியம் கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். அவர் நம்மை நடத்துவார், நம்முடைய வேதனைகளை நீக்குவார், கஷ்டங்களை நீக்குவார், நமக்கு தைரியம் கொடுத்து நம்மை பலப்படுத்தி நடத்துவார். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எந்த விதமான சூழ்நிலையாயிருந்தாலும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து உம்முடைய கிருபையினால் நீர் எங்களை நிரப்பி எங்களை முன்னோக்கி நடத்தி செல்கிறீர். உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.